பொண்ணும் வேலை செய்ய சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டெக்குக்கு பெயிண்ட் அடிக்க போறோம். மறுபடியும் முதல்ல இருந்தா அங்கேயா வராது, மேலும் தான் சாப்பிடாதுல்ல தெரியல. சரி வைங்க, இப்போ டே டைம் ஒன்றும் வராது. டே டைம் ஒன்றும் வராது, பார்த்துக்கலாம். நம்ம உள்ள இடம் இல்லை ஆக்சுவலாக. நான் இப்போதைக்கு உள்ள வச்சுட்டு அப்புறமா எடுத்து. சரி ஓகே. டெடின்னு அவங்க அப்பா அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. இவன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். பா இருங்க, நான் வரேன், கொஞ்ச நேரம் இருங்க. எல்லாம் டெக்கை க்ளீன் பண்ண போகிறோம். உள்ள தொட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் கார்டனுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் பார்த்து இறங்குங்க. நீங்கள் தான் பேக் சைடு இறங்குறது, பார்த்து இறங்கணும். இதை வந்து நகட்டாலாம் முடியாது. இந்த பக்கம் வச்சுட்டு அந்த பக்கம் பெயிண்ட் அடிங்க. அப்புறம் பெயிண்ட் அடிச்சு முடிச்சு அந்த பக்கம் நகட்டினதுக்கப்புறம் இந்த பக்கம் வச்சுக்கலாம். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? இதெல்லாம் தூக்க முடியாதுப்பா, ரொம்ப ஹெவியா இருக்கு. அப்பாவும் பொண்ணும் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டேடி, இவங்க 2 பேர் பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதே பெரிய வேலையா இருக்குங்க. டேய் டேஷ், டெடி டேஷ், தூரமானது. ஏன்னா என்ன ரொம்ப இதுவாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல சூடா பூரி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். பூரியும் ரெடி, பூரி குருமா ரெடி ஆயிட்டு இருக்கு. பாஸ் பண்ண இந்தா ஸ்ரீனிகா, இந்தா ஸ்ரீனிகா. தேங்க்ஸ். ஏன் மேலே அடிக்காதீங்க. அதில் அந்த இது ரெயின்போ தெரியுது, சூப்பரா. சரி வாங்க சாப்பிட வாங்க, ரெடியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிலா இருந்துச்சுன்னா நல்லா இதுவா இருக்கும். சரி, இந்த இது நல்லா ஒர்க் ஆகுதா, இந்த ஸ்பீடு தண்ணி? மத்தியானத்துக்கு சிக்கன் கிரேவி ரசம் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப ஈஸி. அதாவது எண்ணெய் ஊற்றி சோம்பு தாளிச்சிட்டு, சோம்பு பட்டை இதெல்லாம் தாளிச்சிட்டு, வெங்காயம் தக்காளி அப்புறம் குழம்பு மிளகா பொடி கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வேக விட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்த்து அதையும் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டு கடைசியாக சிக்கனை சேர்த்து இப்போ வேக விட்டுட்டு இருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்கல, இந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணி தான் எல்லாமே. இப்போ இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வேக விடணும். ஸோ இது வந்து ரசம் கொதிக்க போகுது. மத்தியானம் லஞ்ச் இதுதான். நான் அடுத்து வேற கிளீனிங் ஒர்க்லாம் செய்யணும். அங்கே வந்து தயிருக்கு வந்து பால் கொதிச்சுட்டு இருக்கு, கொதிக்க போகுது. இங்கே பாருங்க, சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி. இதில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் கொஞ்சம் நிறையாவே சேர்க்கணும், அப்போ தான் இந்த கலர் வரும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி. இது வந்து சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கீழே எல்லாம் செஞ்சது பாரு. ஆக்சுவலா நல்லா இன்னும் சமணம் போட்டு சாப்பாடு சாப்பிடுற மாதிரி இருக்கும். இல்ல முதல்ல நீங்க எப்படி சொன்னீங்க, உட்கார்ந்து நல்லா உட்கார்ந்து அடிங்க. சரி நல்லா உட்கார்ந்து. சமணக்கால் போட்டு, சமணக்கால் போட்டு சாப்பிடுங்க. சமணக்கால் போட்டு உட்கார்ந்து. என்ன சாப்பிடுறீங்க? பெயிண்ட் தானே அடிச்சிட்டு இருக்கோம். பொறுமையா தான் வேலை பார்க்கணும். நின்னுட்டலாம். மைக் இல்ல, மைக் போடலனா. மை காட். சரி இப்படிதான் நான் நல்லா தான் அடிச்சிட்டு இருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து உட்கார்ந்து அடிச்சிட்டு இருக்கீங்க. அட இருங்கப்பா, ஒரு டயலாக் சொல்றேன், சொன்னதுக்கு அப்புறம்
அந்த பாத்து போட்டு விடுங்க. நானும் இந்த என்ன ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் இது அடிக்கணுமா? ஆமா மேலே இதெல்லாம் அடிச்சுட்டு சரி நான் இந்த பக்கம் வந்து வரேன். சரி ஓகே நல்லா உட்காரு மோனா உட்கார்ந்து தானே இருக்கேன். இதுமா ப்ரெஷ்ஷை நல்லா பிடிமா சாம்பார் கரண்டி பிடிக்கிற மாதிரி ப்ரெஷ்ஷை பிடிக்கிற இங்கே பாரு எப்படி பிடிச்சா என்னப்பா நல்லா தான் பிடிச்சிருக்கேன். இதுக்கு சிது அடிக்கிற மாதிரி அடிச்சு எது ஏய் மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும் ஏமாத்தோட பரதேசி பரதேசி கர்ம கர்மம் இப்படி அடிச்சுனா கீழே ஃபுல்லா பெயிண்ட் இதுக்கு நம்ம பிரவுன் கலர் அடிக்க போறோம்ல அப்புறம் என்ன நம்ம என் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா தேவப்பட்டப்பா போட்டு விடுங்க தேவப்பாட்டை போட்டு விடுங்க. நானும் கேட்டுக்கிட்டே அடிக்கிறேன். இப்படிதானே பிடிக்கணும். இந்த அருக்கு பாரு எப்படி பிடிக்கிற இங்க பாரு நீ எப்படி பிடிச்ச கரண்டி சாம்பார் கரண்டி பிடிக்கிற மாதிரி என்னடி பிடிக்கிறது இப்படி கிடையாது. இந்த பாரு 2 விரல்ல இந்த பாரு கட்டை விரல் உள் விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டு இது என்ன இந்த ஓட்டை இப்படி வரணும். ஓகே ஓட்டை இப்படி வரணுமா கொஞ்சம் கையை கொஞ்சம் மேலே இங்கே பிடி கொஞ்சம் இங்கே ஹேண்டில் எங்க எனக்கு இந்த மாதிரி 3 விரல் வச்சு பிடிக்கிற 3 விரல் இந்த பாரு இந்த 2 விரலுக்கு உள்ள இது இந்த பாரு இந்த பாரு ஓகே எனக்கு அது சரியா வர மாட்டேங்குது. நான் எப்படி போடுவேன் பெயிண்ட் அடிக்கணும் அவ்வளோதானே. கீழே குட்டாத நல்லா ஓகேவா இன்னுமே இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுக்கணுமா? ஆமா அதுதான் வந்து என்ன வேலையும் இதுக்கு ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கேன். நான் வீடியோவும் எடுக்கிறேன் ஹெல்ப்பும் பண்றேன். டபுள் ஒர்க் தான் பண்ணி போறேன். நான் டபுள் ஒர்க் தான் பண்ணுங்க பாருங்க செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் இப்படியே பிடிச்சிக்கிறேன். நான் அங்கே ஒரு ஆள் அவனுக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்டுருவேன். இது அதுக்கு அடிச்சு விட்டு போவே போகாது. அவங்க வீட்டில் நம்மளை டேய் போடா அந்த பக்கம் போடா. பெயிண்ட் போகாது. ஐயோ நீனே பண்ண முடியாது. விளையாடாதம்மா சின்ன பிள்ளை மாதிரி நீ விளையாட்டு தாங்க முடியல எனக்கு. எருமை 60 வயசாயிடுச்சு இன்னும் உட்காந்து சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டு உட்காந்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு எனக்கு ஹெல்ப்பே போகும். தேவாசாமி ஏதாவது போட்டு விடுங்க. நிம்மதியா நான் பாட்டு பேசாம பாட்டு கேட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். தேவாசார் சாங். But look at your bald spot. It's shining. ஏய் அத காமிக்காதடி. It's shining in the sun. ஷைனிங்கா இருக்கா? வெயில கடுக்கு வெயில் போட்டு எல்லாரும் கண்ணு பூச போகுது. Thanks. நல்லா ஸ்ட்ராங்கா அடிச்சுங்க. பெயிண்ட் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்து அடிங்க. நீங்க பாருங்க நான் அடிச்சதெல்லாம் நல்லா ஒயிட்டா தெரியுது. நீங்க அடிச்சதெல்லாம் பாருங்க கருப்பு கலர்ல இருக்கு. லைட்டா கருப்பு தெரியுது. ஆமா கொஞ்சம் நிறைய பெயிண்ட் எடுத்து அடிங்க. அடிக்கும் போதே நல்லா அடிச்சிடலாம். நீங்க அடிச்சதெல்லாம் பூரா கொஞ்சம் கருப்பா தெரியுது. நான் அடிச்சது பாருங்க எப்படி அழகா இது நான் உனக்கு சொல்லி கொடுத்தது நான் தான் இப்போ பெயிண்ட் அடிக்கிறேன். எனக்கு சொல்லி கொடுக்கறது முக்கியம் இல்லை, யார் அழகா அடிக்கிறாங்கன்னு தான் முக்கியம். குரு மிஞ்சிய சிக்ஷன் நீங்க. ஆமா இப்போ கருப்பா தெரியுதா வெள்ளையா இருக்கா? அப்போ இப்போ வெள்ளையா இருக்காங்க. ஆமா என்ன பாருங்க திருப்பி இன்னொரு தடவை அடிக்கும் போதே ஒரே தடவையா அடிச்சிடணும். பெயிண்ட் காலியாயிடணும். சரி போதும் வாங்க. இப்பதான் அடிக்க சொன்னா அப்புறம் போதுங்கிற பசிக்குதுல. எப்போ இந்த மட்டும் லைட்டா ஒரு தடவை அடிச்சுட்டு வந்துடுறேன். தண்ணி ஊத்தி கழுவ வேண்டியதானே பிரஷ? தண்ணி ஊத்தி கழுவ முடியாதா? இல்ல அப்படியே வச்சுட்டு எப்படி இருந்தாலும் இன்னும் திருப்பி இது அப்புறம் திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது. இது ஹோம் டிப்போட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்து மாற்றி வாங்கிட்டோம் லைட் கலராக. ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு டார்க் ப்ரௌனாக வாங்கலான்ட்டு ஹோம் டிப்போட்டுக்கு தான் வந்திருக்கோம்.
என்ன கீழே இங்கே அடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இல்லை, கழுத்து வலி. ஓகே 2 தான் நான் கொஞ்சம் அடிக்கிற மாவு ஆட்டிகிட்டு இருக்கேன், முடிச்சிட்டேன்னா வந்துடுவேன். ஆமாம், இங்கே பாருங்கள் இந்த குருவி கூடு எல்லாம் குருவிலாம் போயிருச்சு. இது என்ன பண்ணணும், இதை எடுத்து விட்டுறலாமா இல்லை அப்படியே இருக்கட்டுமா என்னன்னு தெரியல. எடுக்கலாமா என்ன இதை? கலைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது போயிருச்சு. ஆனால் குருவிலாம் எல்லாம் பறந்து போயிருச்சு. ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், இதை எடுத்துடலாமா இல்லை அப்படியே விட்டுடலாமா? இப்போ பெயிண்ட் வேறு அடிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை அதை விட்டுட்டு அப்படியே அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு பெயிண்ட் அடிப்போம்பா, அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு பெயிண்ட் அடிப்போம். உங்களை வீடியோவில் பாவான்னு கூப்பிடவா? நம்ம அத்தானா அத்தான் நொத்தான்ட்டு. எனக்கு நீ எப்படி கூப்பிட்டீங்கன்னு ஓகே தான். அவன் பக்கத்தில் போடா வாடான்னு சொல்லாமல் கூப்பிட்டு வச்சிருக்கேன். போடாவா? இல்லை அப்படி கூப்பிடாம எப்படி கூப்பிட்டாலும் சரிதான். சரி ஓகே. இல்லை சதீஷ்னு கூப்பிடவா? போடா வாடா தவிர்த்து எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. சரி சரி. இங்கே ஒரு பால்சம் செடி இருக்குது, அது பாவம் கல்லில் திணறிக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் வருது பாருங்க, முயற்சி, அதோட முயற்சி. நான் கல்லாக இருந்தாலும் வரணும்னு இருந்துச்சுன்னா வருவேன்ட்டு வருது பாருங்க. ரொம்ப அட்வைஸ் பண்ணாத அப்படின்றீங்களா? எடுத்துட்டேன், இதை கொண்டு போய் தொட்டியில் வைப்போம். ஃப்ரீயாக தொட்டியில் வளரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.